பேரப்பிள்ளை மகளுக்கு ஒரு மகன் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. சில குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பால் என்ன பண்ணுது, மூக்கு வழியா வந்தது, உள்ளுக்கு போகாம. அப்போ அம்மா உங்க பிள்ளைக்கு வந்து தொண்டையில ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க, இங்க கேம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் ஓட்டை இருக்குதுன்னா என்ன பண்ணணும் பாருங்க அம்மான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குழந்தை பால் சரியா குடிக்காது, அதுக்கு புட்டி வழியா தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புட்டி வழியா பாலாடை வழியா கொடுத்துணும் அப்படின்னு 15 நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பாலாடை வழியாவே பால் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது என்கிட்ட கொடுக்க சொல்லும்போது, குழந்தைய காரணத்தை முன்னிட்டு அழுவுறான்னு சொல்லிட்டு வேற எதனா பண்ணிடாதீங்க, எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னாங்க. அதே போல குழந்தை நெலிஞ்சு அழுதான். 15 நாள் வரைக்கும் பாலாடை வழியா தான் பால் கொடுத்துடணும். அங்கே நெலிஞ்சு அழுகுது குழந்தை. ஆனால் சப்பையா இருக்கும் குழந்தை. என்ன மாதிரிமா குழந்தை இப்படி நெலிஞ்சு அழுகுறான்னு கொண்டு போய் கொடுத்தது அவங்க நான் செஞ்சாங்க தெரில. ஆனால் குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு, உங்கள் குழந்தை உள்ளே எடுத்துமே ஒரு 10 நிமிஷம் சொன்னு குழந்தை கிரிட்டிக்கல் ஆகுது, நல்லா அழுது வந்து குழந்தை கிரிட்டிக்கல் ஆகுதுன்றாங்க. தடன்னு உதிருது. நாங்கள் என்ன செய்யறதுனே புரியல. 15 நாளாக வச்சு கையில் பார்த்துட்டு திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, என்னத்துக்கு கிரிட்டிக்கல் ஆச்சு, அழுதுக்குன்னு இருக்கிறதாமா கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஃபிக்ஸ் வந்துச்சு குழந்தைக்கு, அதனால கிரிட்டிக்கல் ஆகுதுன்ட்டாங்க. அப்பயே ஏசப்பா நீ கொடுத்த குழந்தைய நீ தான் எனக்கு தரணுமே கண்டி. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க கிரிட்டிக்கல் ஆகுதுன்னு டாக்டர், அவங்க டாக்டரும் நீங்க தான். அப்பா ஏசப்பா நீங்க கொடுத்த எதுவும் நீங்க தான்ப்பா, அந்த குழந்தைய எனக்கு நீங்க பாதுகாப்பு பண்ணி நீங்க தான் கொடுக்கணும். அழுகுறேன். அப்பவே பக்கத்துல இருக்கிறவங்களாம் அந்த வெளியில இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க, அதுவே பால் மூக்கு வழியா வருது, அது எதுக்கு, சரி வீடு போனா போதுன்றாங்க. அந்த இடத்த எப்பா என்ன படைச்ச தெய்வமே, ஒரு குழந்தைய 300 நாள் சுமந்து பெத்தெடுத்து இன்னைக்கு 15 நாளா கையில வச்சு பார்த்து இடத்த நான் ஒப்பு கொடுத்துட்டு என் மகளுக்கு தைரியம் சொல்றதா, நாம அழுவுறதா அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்காக கண்ணீர் விடாம கடவுள்கிட்ட சொல்லிட்டு, அப்புறமா ஒரு 7 நாள் எங்க மக கையில கொடுக்கல, எங்களையும் உடலை பார்க்க உள்ள விடவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணிட்டோம், சரின்னு சொல்லிட்டு நாங்க கடவுளை நத்தணும், வேற யாருக்கிட்டேயும் சொல்லலை, எதுவும் பண்ணல, கடவுள்கிட்டயே சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அப்புறமா ஒரு 8 நாள் சென்று அப்புறம் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் உள்ள கூப்பிட்டாங்க. பெட்டிலேயே வச்சுட்டாங்க. செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிதான் ஆண்டவர் எனக்கு கிருபையால அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரு. மறுபடியும் நாங்க என்ன பண்ணோம், கரங்களை தட்டுவோம். நீங்க இங்க வரீங்களாமா? அம்மா இந்த அந்த ஆலயத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நீங்க தான் சொன்னீங்க ஃபாதர், பையனா பிறந்தா அந்தோனியார்னு வைங்கோ, பொண்ணா பிறந்தா அந்தோனி அம்மானு வைங்க, நீங்களே பேர் சொன்னீங்க ஃபாதர்.